தொலைபேசி கால் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த தேன்மொழியோட இன்ட்ரோ பார்த்தோம். 2 பேரும் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு பவுண்டிங் வந்து அவங்களுக்குள்ளே க்ரியேட் ஆயிடும். ஸோ அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேன்மொழி வந்து இன்ட்ரோ ஆகிடுவாங்க. பவியும் ஓகே, அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. ஆனால் 2 பேருக்கும் ஜஸ்ட்டு ஒன்லி வாட்ஸ்அப் மெசேஜ் கம்யூனிகேஷன் மட்டும்தான் தவிர 2 பேரும் பேசினதில்லை. ஆனால் பேசியிருக்காங்க. எப்போன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ கால் பண்ணிவிட்டு பேசுவாங்கள்ல, நீங்கள் கூட யார் என்ன பேர் சொல்லுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. அதுதான் அவங்க பேசினது. அது மட்டும்தான் அவங்க பேசினது. பட் அவங்களுக்கு அது வந்து பெருசாக மைண்டில் இருக்காது. பவிக்கு இருக்காது, நம்ம தேனுக்கு இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த நாட்களை நினச்சிக்கிட்டு இவங்களுக்கு டெக்ஸ்ட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களோட கம்யூனிகேஷன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் லீவில் எப்பயும் போல் பவி ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு சண்டே லீவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்னிங் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு இவங்களுக்கு மெசேஜ் போடுவாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் வெளில போகிறேன். ஸோ வெளில போனால் நான் பெருசாக அவ்வளோவா ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், அங்கே என்ஜாய் பண்ணுவேன். நான் ஈவினிங் பண்ணுறேன், நான் எப்போ வரணும் வந்துட்டு நான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் எங்கே போவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாலுக்கு போவாங்க. போயிட்டு சோலோவாக நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கப்புள்ஸ் வந்திருப்பாங்க. நியூ கப்புள்ஸ் கிடையாது, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருப்பாங்க. ஒரு குட்டி பாப்பா இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து நடக்கிற அந்த ஏஜ், ஒரு 4-5 ஏஜ்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏஜில் ஒரு குட்டி பாப்பா, அப்புறம் கையில் தூக்கி வச்சிட்ருக்கிற மாதிரி ஒரு பையன் இருப்பான். ஸோ இவங்க அந்த குட்டி பாப்பாவும் அந்த குட்டி பையனும் விளையாண்டுட்டு இருக்கிறத இவங்க ஒரு ஓரமாக உட்காந்து அதை ரொம்ப ரசித்து பார்த்துட்ருப்பாங்க. க்யூட்டாக இருக்கும் இல்லையா குழந்தைங்க விளையாடுறது, அது ரொம்ப அழகாக இருக்கும். ரசிச்சுருந்தீங்கன்னா தெரியும், எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே அதில் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் ரொம்ப ரசிப்பேன். அது குட்டி பசங்க விளையாடுறது செம்மையாக இருக்கும். அதுலேயும் நான் எப்படின்னா அவங்கள வம்பிழுப்பேன், சும்மாலாம் இருக்க மாட்டேன். பிடிச்சி அடிக்கிறது, ஃபைட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவேன். ஆனால் பட் பவி வந்து உட்காந்துட்டு அவங்க விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த குட்டி பையன் அழுக ஆரம்பிச்சிடுவான். அவங்க அம்மா அவங்க அப்பா எவ்வளவோ சமாதானம் பண்ணுவாங்க, சமாதானமே ஆக மாட்டாங்க. அங்கே இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு போய் இது பாருடா அது பாருடா அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் காமிச்சிட்டே இருப்பாங்க. நோ ஆப்ஷன்ஸ். அவன் அப்படியே அழுதுகிட்டே இருப்பான். அப்போது பவி என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு அவனை தூக்கணும்னு வேறு ஆசையாக இருக்கும். அதனால் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்படின்னு அவங்க திரும்புவாங்க. என்கிட்ட கொஞ்சம் கொடுக்குறீங்களா, நான் இனிமேல் ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க. இவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சமாதானமே ஆக மாட்டான். அதுக்கப்புறமா அவங்க அந்த குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த குட்டி பொண்ணு கூட்டிகிட்டு வச்சு இவனை நடக்க வைக்கிற மாதிரி நடக்க வச்சு அந்த குட்டி பாப்பாவையும் வச்சு கொஞ்சம் சம்திங் ஏதோ பண்ணுவாங்க. அதில் அந்த பையன் வந்து மூடு சேஞ்ச் ஆகி சிரிக்க ஆரம்பிச்சிடுவான். அதுவும் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். அப்பாடா ஒரு வழியாக சிரிச்சிட்டா அப்படின்னு அவங்களுக்கு அப்போ தான் ரிலாக்ஸாக இருக்கும். அப்போது உடனே அவங்க அப்பா அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா, என்னன்னு தெரில எப்போவும் இந்த மாதிரி இருக்க மாட்டான், இன்றைக்கி என்னமோ புதுசாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்லுவேன். குட்டி பையன் இல்லையா, நானே இவனை ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன், ரொம்ப க்யூட்டாக இருக்கா, மேபி கண்ணு பட்டி இருப்போம், வீட்டுக்கு போய் சுற்றி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பவி. சரிம்மா நான் கண்டிப்பாக சுற்றி போடுறேன் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்போ அந்த குட்டி பாப்பா இருந்துட்டு அவங்கள கூப்பிட்டு அக்கா அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆக்சுவலாக அக்கான்னு கூப்பிட மாட்டாங்க, ஆன்ட்டின்னு கூப்பிடுவாங்க. ஆன்ட்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க. உடனே அவங்க இருந்துட்டு ஆன்ட்டியா, என்னை பார்த்தா உனக்கு ஆன்ட்டி மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. என்னை விட நீங்கள் பெரியவங்கள்ல, அப்போ நீங்கள் எனக்கு ஆன்ட்டி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே நீ தானே கூப்பிட்டுக்கோ, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இங்கே வாங்க, நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரகசியமா, என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பிட்டு பக்கத்தில் வருவாங்க. ரகசியம் இப்படியா சொல்லுவாங்க, காதில் சொல்லுவாங்க, காதை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா சொல்லும். ஓ காதில் சொல்ல போறியா, சரி இந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காதை காமிப்பாங்க. காதை காமிச்சதும்
அவங்களுக்கு அந்த குட்டி பாப்பா வந்து அந்த பவிக்கு சின்னதாக ஒரு கிஸ் கொடுத்து, ரொம்ப தேங்க்ஸ் என் தம்பியை சமாதானம் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஸோ ஸ்வீட், நீங்கள் இப்படியெல்லாம் கூட தேங்க்ஸ் சொல்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. சொல்லுவேனே அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படி தான் கற்றுக்கிட்டீங்களா? பட் குட். சரி, நீ எனக்கு தேங்க்ஸ் சொன்ன, நான் திருப்பி உனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? ஆமாம், உங்கள் தம்பியை சிரிக்க வைக்கிறதுக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணல, ஸோ நான் உனக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பாவுக்கு 2 கன்னத்துலேயும் கிஸ் பண்ணி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியெல்லாம் தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து அந்த பாப்பா சொல்லுவாள்ல, எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா இப்படி தான் தேங்க்ஸ் சொல்லுவாங்கன்ட்டு. ஸோ அதை அவங்க பவி பார்க்கும்போது அவங்க சாரி அப்படிம்பாங்க, இட்ஸ் ஓகே அப்படிங்க. கொஞ்சமாக அவங்க வந்து ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. அதை வந்து பவி நோட் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் ஆஸ் யூஷுவல் எங்கே போவாங்க? பீச்சுக்கு போயிட்டு அங்கே அந்த பசங்களை தேடுவாங்க. அந்த கிரிக்கெட் விளாண்டாங்க இல்லையா, பட் அன்றைக்கி அவங்களுக்கு வந்திருக்க மாட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பீச் காதில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவாங்க. நல்லா வெளியில் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு செம்ம டயர்டாக வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்போ வரைக்கும் தேனோட ஞாபகம் பெருசாக அவங்களுக்கு மைண்ட் செட்டில் இருக்காது. வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்போ மெசேஜ் பண்ணுவேன், ஹாய் தேன், நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, நீ இந்த மணிக்கு டூ இங்கே இருந்த, இன்றைக்கி இந்த கலர் ட்ரெஸ்ஸில் இங்கே போனேன், பரவாயில்ல இந்த கலர் ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கோங்க, ஓகேவா, இந்த கலர் ட்ரெஸ்ஸில் நீங்கள் போனேன், இத்தனை மணி வரைக்கும் மாலில் இருந்த, அதுலேயும் நீ மாலில் பண்ண ஒரு விஷயம் இருக்குது பாரு, சூப்பர் போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பீச்சுக்கு போனேன், ரொம்ப நேரமாக ஒருத்தவங்களை தேடினேன், கிடைக்கல, கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனேன், அப்புறம் நார்மலாக தண்ணி கூட விளையாண்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கேருந்து கிளம்புன நேரத்துக்கு போயிட்டு குளிச்சுட்டு ரெடியானால் இப்போ தான் கரெக்டாக ஃப்ரீயாக இருப்பேன், ரைட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பவி அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க. என்ன நான் போகிற பக்கம்லாம் கேமரா வச்சு பார்க்குற மாதிரியே சொல்கிறேன், அதுவும் என்னோடய ட்ரெஸ்ஸு இன்க்ளூடிங் சொல்கிறேன், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அதெல்லாம் அப்படி தான் அப்படி சொல்லுவாங்க. என்ன எதுவும் ஃபாலோ பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, நான் எங்கேயோ இருக்கேன், நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, நாம் எப்படி ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லையே, சம்திங் எங்கேயோ இருக்குது, நீ என்னை ஃபாலோ பண்ணுறதானே உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சீனம் இல்லை, எனக்கு நீ தான் ஷெடியூல் சொல்லியிருக்கல, இங்கெல்லாம் போவேன், நான் தனியாக இருந்திருக்கேன், இதெல்லாம் பண்ணுவேன்ட்டு, ஸோ அதில் ஒரு சின்ன கெஸ்ஸு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பட் எக்ஸாக்டாக நான் மாலில் பண்ணதானே சொல்கிறியே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சொல்கிறேன், ஆனால் இப்போ இல்லை, அதுக்கு ஒரு டைம் வரும்போது. ஏம்மா இதெல்லாம் அநியாயமாக தெரில உனக்கு, இவ்வளோ விஷயம் சொல்கிற, எப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கணும் ஒரு க்யூரியாசிட்டி எனக்குள்ள இருக்கும்ல, எல்லாத்தையும் உசுப்பேற்றி விட்டுட்டு இப்படி கேட்டால் அதுக்கான நேரம் வரும்போது சொல்கிறேன்னா என்ன அர்த்தம், என்னால் பார்த்து உனக்கு பாவமாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலாக அது அவங்க ஸ்லாங்கில் கேட்பாங்க, நான் பேசும்போது என்னோடய ஸ்லாங்கில் வந்துருச்சு, ஓகேவா, அது சொல்லிக்கோங்க. அப்படி கேட்டதும் அவங்க இருந்துட்டு, தெரியும் ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன், அதுக்கான டைம் வரும்போது சொல்கிறேன். ஆமாம், இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எப்பயும் போல தான் வெளில சாப்பிட்டு வந்துட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும், சொல்ல மாட்டேன், ஓகே நான் வெயிட் பண்ணுறேன், உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு, பட் நிறைய மறைச்சி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பவி சொல்லுவாங்க. மேபி இருக்கலாம், ஆனால் ஏன் சொல்லலாம்ல, நான் தானே, அதான் நம்ம 2 பேரும் இப்போ கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆகிட்டோம் தான், ஆனால் இன்னும் ஆகலை அப்படிம்பாங்க. இல்லைப்பா, நான் உண்மையாலுமே ஒரு ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஏற்றுக்கிட்ட, பட் இன்னும் இல்லை, நான் அதுக்கான டைம் வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேன் சொல்லுவாங்க. சரி ஓகே, பட் நான் இதை பெருசாக திங்க் பண்ணுவேன், ஆனால் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி, நான் இதை இப்போ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரி ஓகே பார்க்கலாம், எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் தெரிய தானே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ம் தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, நீ எப்படி இருக்க, எல்லாம் ஓகேவா சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. எல்லாம் ஓகே தான், நீ நாளைக்கு ஆஃபீஸ் போகணும்ல, ஆல்மோஸ்ட் டைம் ஓவர் ஆச்சு, நீ இப்போ தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு தூக்கமே வராது. எப்படி தூக்கம் வரும்? எனக்கு ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, எங்கே போனாங்கன்னு சொல்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்களா, ஒருவேளை எங்கள் பக்கத்தில் யாராவது இருப்பாங்களோ, பக்கத்தில் இருக்கவங்க தான் இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ, நான் எங்கே போகிறேன் எங்கே வரேங்க கரெக்டாக சொல்கிறாங்களே, யாராக இருக்கும் பக்கத்தில், யாரையும் ஒருவேளை இது பொண்ணா பையனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் உங்களுக்கு. ஏன்னா நான் இருக்கிற இடத்துல பெருசாக யாரையும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல, இங்கே தான் எனக்கு தெரியலையே யாராக இருப்பாங்க அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஐயோ தேன், நீ யார், நீ நீ ஐயோ எப்போ தான் என்கிட்ட இதெல்லாம் சொல்லுவேன், எப்போ தான் நீ அட்லீஸ்ட் உன் ஃபேஸையாவது காமிப்பா, அட்லீஸ்ட் உன் குரலையாவது நான் கேட்கணும், அன்னைக்கு பேச கூட இல்லை, ஃபோன் பண்ண சொன்னால் அதுக்கான டைம் வரும்போது எதை கேட்டாலும் டைமுங்கிறியே, எப்போ தான் அந்த டைம் வரும், ஏன் தான் இப்படி பாடப்படுத்துறேன்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. பேசிக்காகவே இது புலம்புறது தானே, யாராக இருந்தாலும் புலம்பு, யாருடா இந்த பேசிக்காக ஒரு பர்சன் அப்படி இருந்தால் அப்படி தான் புலம்புவாங்க, அது நார்மலாக இருக்கிறது. அதே தான் அவங்களும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியே புலம்பிக்கிட்டே ஒரு ஸ்டேஜில் தூங்கிடுவாங்க. தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஆஸ்யூஷுவலாக அவங்க ஆஃபீஸ்க்கெல்லாம் போவாங்க. எல்லாமே பண்ணாலும் பட் அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னது இது, யாராக இருக்கும், அவங்க இப்போ வரைக்கும் ஆஃபீஸுக்கு கிளம்பி போனாங்கன்னா நார்மலாக கிளம்பி போவாங்க. ஆனால் இப்போது சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே போவாங்க. யாராவது நம்மளை வாட்ச் பண்ணுறாங்களா, நாம் என்ன பண்ணுறோங்கிறது பார்க்குறாங்களா, தூரத்தில் எதுவும் இருக்காங்களா, நான் போகிற வருது வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன், யார் கூட பேசுகிறதெல்லாம் இங்கே யாராச்சும் பார்க்குறாங்களா, இப்படி அவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே போவாங்க. பட் அந்த மாதிரி அவங்களுக்கு யாரும் கணக்கு தெரிய மாட்டாங்க. ஆஃபீஸ்க்கு போனதும் ஒரே கன்ஃபியூஷனில் சோகமயமாக உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்க கொலீக்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்னாச்சு, ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியாக இருக்கு பவி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைப்பா, உனக்கு ஒரு கால் வருது, அது அன்னோன் நம்பர், அந்த நம்பரை எடுத்து பேசுகிற, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபைட் ஆகிடுது, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட் ஆகிடுது, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீ எங்கே போகிற எங்கே வர அப்படிங்கிறதெல்லாம் ஆப்போசிட் பர்சன் சொல்கிறாங்க. ஆனால் 2 பேரும் பேசினதில்லை, மெசேஜ் மட்டும்தான், 2 பேரும் பார்த்ததில்லை, மெசேஜ் மட்டும்தான். நான் என்ன பண்ணுறேங்கிறதெல்லாம் எப்படிப்பா அவங்களால சொல்ல முடியும், இது பாசிபிலிட்டிஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. என்ன பேசுகிற நீ, புரிகிற மாதிரி எதாவது பேசுகிறியா, ராங்காலாம் அதுக்கு நீ ரெஸ்பான்ஸ் பண்ணியா, என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ உண்மையதான் சொல்கிறேன், எனக்கு ஒரு ராங் கால் வந்துச்சு, ராங் கால் போய்ட்டு நான் பேசினதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் எப்படி இருக்க என்ன பண்ணுற அப்படிங்கிறதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நேற்று நான் மாலுக்கு போனேன்ப்பா, நான் மாலுக்கு போனது வந்ததெல்லாம் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க, நீ தான் சொல்லியிருப்ப, நீ வேற, நான் சொல்லவே இல்லைங்கிறல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சொல்லாமல் எப்படி அவங்களுக்கு தெரியும், அதுதான் எனக்கும் தெரியல. ஒருவேளை உன் பக்கத்து வீட்டுக்காரங்களை யாராச்சும் இருக்க போகிறாங்க, என் பக்கத்து வீட்டில் வயசான கிழவங்க தான் இருக்காங்க, அவங்கள ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. ஏய் இந்த ஆஃபீஸ் ஏன் கத்துற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன, என் பக்கத்துலேயும் எல்லாரையும் நான் பார்த்துட்டேன், அந்த மாதிரி யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல எனக்கு அப்படி சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த மாதிரி குழு கொடுத்ததுக்கப்புறமா நீ வாட்ச் பண்ண நினச்சி அவங்க மறைஞ்சிட்டு பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கெல்லாம் நான் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் சீனே கிடையாது, நீ வேற, யாராக இருப்பாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, அப்படியே மண்டை பிச்சுக்கிட்டு போகுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருப்பாங்க. பா இங்கே பார், எதுக்கு அவங்கக்கிட்டே நீ கேட்டுற வேண்டியதானே, இவ்வளோ கேட்குறேனே அவங்ககிட்ட கேட்காமலாம் இருப்பேன், கேட்டேன் அதுக்கான டைம் வரும்போது சொல்கிறேன்ட்டு போயிட்டாங்க. சரி இவ்வளோ பேசுகிற, அது பொண்ணா பையனா அது தெரியாது, பேர் கேட்டால் தேன்மொழின்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி மாற்றி கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா, உன்னை ஆஃபீஸில் யாராவது சைட் அடிக்க போகிறாங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படியே முறைச்சி பார்ப்பாங்க. எனக்கு ஒரு வேலை இல்லையா, ரொம்ப நாளாக உன்னை அசோக் சுற்றிக்கிட்டு இருந்தால, மேபி அவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வேற கம்முன்னு போவியா, உன்கிட்ட போய் சொன்ன பாரு, அப்புறம் எப்படி நம்பர் தெரியாதுங்கிற, ஆள் தெரியாது, நீ எங்கே போகிற எங்கே வரேன்னு எப்படி தெரியும், மோஸ்ட்லி நம்ம கொலீக்ஸ்க்கு தான் தெரியும், நீ லீவுனா எங்கே போவ எங்கே வருவேன்ட்டு, அதை தவிர வேறு யாருக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு அசோகா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ
தெரியாமல் உங்ககிட்ட சொல்லிட்டேன், கம்முன்னு போயிடு, எரிச்சல் கிளப்பாத அப்படிம்பாங்க. ஆமாம், ஏதோ சொன்னால் இப்படி சொல்லு, என்னமோ பண்ணு, எனக்கு தெரிஞ்சு அவனை தான் இருப்பாங்க பார், அவனுக்கு பாரு ஆயுசு 100, நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் கரெக்டாக வரான் பாரு அப்படி சொல்லுவாங்க. ஏய் நீ கம்முனே இருக்க மாட்டியா அப்படி சொல்லுவாங்க. அந்த பையனும் அதே மாதிரி அங்கேருந்து வரும்போது பவியை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு வருவான். இவன் ஒருத்தன் சொல்ல தாங்க முடியல அப்படிம்பாங்க. நான் சொல்கிறேன் பாரு, நிச்சயமாக அவனாக தான் இருப்பான், அவனை ஃபாலோ பண்ணுறவனா இருப்பான், அவன் தான் இந்த மாதிரி பொண்ணு மாதிரி உன்கிட்ட பேசுகிறான், உன் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லவே இல்லை, என்னோடய தேன்மொழி என்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னோடய தேன்மொழி என்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். உன்னோட தேன்மொழியா? அதுக்குள்ளே உன்னோட தேன்மொழிக்கு வந்துட்டியா அப்படி சொல்லி, இங்கே பாரு, எனக்கு தெரிஞ்சு அவனாக தான் இருப்பான், நீ இந்த மாதிரி அவனுக்கு அடிக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் அவன் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான்னு நம்பாத, நீ அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துடாத. பட் இருந்தாலும் அசோக் நல்ல பையன்தான், வீட்டுக்கு ஒரே பையன், ஸோ பெருசாக ப்ராப்ளம் இல்லை. நடத்து எப்படியோ ஒன்று, உனக்கு ஒரு நல்லது நடந்தால் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கொலிக். உடனே வந்துட்டு, தாயே உனக்கு ஒரு கும்பிடு போடுறேன், உன்கிட்ட சொன்ன பாரு, என் புத்தியை செருப்பாலேயே அடிச்சுக்கணும், நீ ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணு, வேணும்னா சொல்லு, எந்த புது செப்பல் தான் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஏய் போடி அப்படிம்பாங்க. சரி ஓகே பாய், பார் உன்னோட காதல் நாயகன் வருகிறார் அப்படி சொல்லி மரியாதையாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டுவாங்க. ஸோ ஆஃபீஸ்க்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்ருக்கோம். ஆனால் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். இப்போ வரைக்கும் வராதது அவங்க ஃப்ரெண்டு இப்படியெல்லாம் ஏற்றி விட்டதுக்கப்புறம் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒருவேளை இவங்களாக இருக்குமோ, யாராக இருக்கும், எல்லாத்தையும் சொல்கிறாங்களே, எப்படி சொல்லுவாங்க, அப்போ நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுனால தானே சொல்கிறாங்க, இல்லைனா சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. இதே டென்ஷன்லாம் ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சதும் வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனது என்ன பண்ணுவாங்க, ஆஸ் யூஷுவல் பொண்ணு தான். இங்கே பார், உண்மையை சொல்லு, நீ யார், பொண்ணா பையனா, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்பா என்ன வந்ததும் வராதமாக சண்டை ஆரம்பிச்சிட்டிங்க, எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருப்பீங்க, வந்து ஃபேஸ் வாஷ் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க, அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ கோவம்? பாருங்கள், ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு சூடாக ஏதாவது குடிச்சிட்டு, இல்லைனா ஜில்லுன்னு ஏதாவது குடிச்சிட்டு இதுக்கப்புறமா வாங்க நம்ம 2 பேரும் டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். இங்கே பார், இந்த டீட்டெயிலாக பேசலாம், பொறுமையாக பேசலாம், அப்புறமா பேசலாம், இந்த கதையே இங்கே வேணாம், நான் கேட்டு கேள்விக்கு பதில் சொல்லு, நீ யாருன்னு சொல்லுவியா சொல்ல மாட்டியா, என்னை பற்றி நீ இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன்னா அப்புறம் நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, நீ யாருன்னு எனக்கு தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். இங்கே பார், என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது, நீ என் பொறுமையை ரொம்ப தாண்டுற, இன்றைக்கி நீ யார் என்னங்கிறது சொல்லலை அப்படின்னா ஐஷார், நான் இனிமேல் உனக்கு மெசேஜே பண்ண மாட்டேன், நான் அந்த நம்பரை டெஃபினட்டாக நான் பிளாக்கில் போட்டு தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன், எனக்கு கோவம் வர்ற வரைக்கும் மட்டும்தான் நான் இருப்பேன், நான் கோவம் வந்துருச்சுன்னா நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன், சும்மா யார் உண்மையை சொல்லு, நீ அசோக் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஃப்ளோவில் கேட்டுருவாங்க. அசோக்கா, அது யார் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா நடிக்காத, நீ தான் எனக்கு தெரியும், டேய் உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. அபி ப்ளீஸ் ரிலாக்ஸ், நான் அசோக்கும் கிடையாது, குமாரும் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி, நான் என் பேர் தேன்மொழி தான், அதுவும் உனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. வா, என்ன நீ இவ்வளோ கன்ஃபியூஷன் பண்ணுற, அப்புறம் நீ யாருன்னு சொல்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்லை, பட் உன்கிட்ட நிறைய சொல்லணும், ஒரே நாள் அதெல்லாம் சொல்ல முடியாது, அதுக்கான டைமும் இது கிடையாது, இவ்வளோ நாள் பொறுத்தல, கொஞ்ச நாள் பொறுமையாக இரு, நானே உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவிக்கு செம்ம கோவம் வந்துடும். நீ பேசவே வேணாம், இனிமேல் எனக்கு மெசேஜே பண்ணாதேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோனை தூக்கி மூலையில் கடாச்சிட்டு டென்ஷனில் அப்படியே உக்காந்துருவாங்க. நானும் ஸ்டோரியை இதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு என் வேலையை பார்க்க போகிறேன். நீங்களும் இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு தூங்க போங்க. குட் நைட். ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வருங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு மனசில் பிடிக்கலையா, இல்லை ஏதோ போனால் போதுட்டுன்னு இருக்கா, எனக்கு புரியல. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஸோ பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இல்லை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஏன் விருப்பம் இல்லைங்கிறது அட்லீஸ்ட் முடிஞ்சாவது கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். சாரி, என்ன இல்லை, சொல்கிற விதத்தை நான் மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் மை ஃபேமிலி, குட் நைட்.